பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க கர்த்தரோட கிருபையில் வந்ததில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போம். கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. மட்டுமாய் நடத்தினீரே அதுக்காக நன்றி. இனிமேலும் நடத்த போறீரே அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேலையில் சொல்லப்படுற செய்தியை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்களுக்கு மன்னாவை போஷித்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் பற்றி யோசிக்கும் போது சொல்லும் போது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், அதாவது துதியும் ஆராதனையும் நாளில் மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம் பைபிளில், நிறைய பேர் இந்த துதி ஆராதனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை மாறப்பட்டுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது அதில் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது பைபிளில், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி துதிச்சு ஆராதனை பண்ணி ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளில வர்றது, ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதை பற்றி அவன் பார்த்துருக்கோம். அதில் தாவீது ஒரு ஆள், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவுல் அண்ட் சீலாவை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் என்ன டைமில் ஆண்டவர் ஆராதிச்சாங்க, துதிச்சாங்க, அந்த சூழ்நிலை எப்படி மாறிச்சு, ஆண்டவர் அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையும் துதியும் ஆராதனையும் மூலயமா எப்படி மாற்ற போகிறான்றது பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. இப்போ பாருங்க, பவுல் சீலா இப்போ ஒரு பிரிசனில் இருக்காங்க, ஒரு ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க ஆராதிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க ஜெயிலுக்கு போனாங்க முதல்லன்னு பார்க்கும்போது, அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா லிடியான்ற ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. சந்தித்து அவங்களுக்கு ஆராதனை 11லேருந்து வாசிங்கன்னா அந்த கதை அப்படியே தொடருது. லிடியான்னு ஒரு ஆளை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு பேப்டிசம் கொடுக்குறாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து முடித்த உடனே நேராக அவங்க லிடியா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே பவுலும் சீலாவும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும்போது அங்கே அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆகும்போது அங்கே சுற்றி வட்டாரத்தில் ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஆண்டவர் நல்லவர், ஆண்டவரை ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்கன்ட்டு பேசிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குறி சொல்கிற பெண் சொல்லுது, வாசிங்க 17. பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். உன்னதமான தேவனுடைய குமாரன் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். அவ பாருங்க, உண்மையதான் சொல்றான். அவ ஒன்றும் பொய் சொல்ல. என்ன சொல்றா, இவர் தேவனுடைய குமாரன்லேருந்து வந்தவங்க, இவங்க உன்னதமான தேவன். ஆண்டவர், நம்ம ஆண்டவர் உன்னதமான தேவன் தானே. அவனை உன்னதமான தேவன் சொல்ல படிங்க, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் ரட்சிப்பின் வழியா நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றான். சொன்ன உடனே இது சொல்லி விடல. இவன் 2-3 நாளாக அங்கே பவுல் சுற்றி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. பவுலும் சீலாஸும் பின்னாடியே தொடர்ந்து அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா she kept doing for many days. 18 படிங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரம் அது புறப்பட்டு போயிற்று. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அவன் உண்மையை தான் சொல்றா. அவ சொல்றா, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க, நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்றா. பட் ஆனா பாருங்க, தொடர்ந்து 3-4 நாள் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டே பின்னாடி வந்துட்டே இருக்கிறா. பவுல் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அந்த அசுத்தாவை புறப்பட்டு வெளில போக சொல்றாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு பிரச்சனை, அந்த ஸ்லேவ்கள், அந்த அடிமை பெண்ணோட ஓனர்ஸ், அந்த அடிமை பெண்ணோட ஓனர் பார்த்துட்டு, இதனடா அது, நான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன், நான் இந்த பொண்ணு குறி சொல்கிறத வச்சு நான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இப்போ அந்த ஸ்பிரிட்டை வெளில தொலைத்துட்டாரு, இப்போ நான் எப்படி சம்பாதிப்பேன்னு அவர் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் ஒரே போராட்டமானோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக கொண்டு போயிட்டு அந்த நீதிபதி, அங்கே இருக்கிற நீதிபதியை போய் கூப்பிட்டுட்டு நீதிபதிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீதிபதி
நீதிபதி, எனக்கு வந்து பவுல் இந்த மாதிரி பண்ணி விட்டாருங்க, அவர் வந்து ஜூஸ், அதாவது அவங்க யூதர்கள் நம்மளோட இதை வந்து தப்பு பண்ணுற மாதிரி நம்மளோட படிங்க 20வது அவர்களை அதிகாரியிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரன் கட்டளையிட்டார்கள். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, போயிட்டு நேராக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பவுலும் சீலாவும் இந்த மாதிரி கலகம் பண்ணுறாங்க, நம்ம ரோமருக்கு எதிராக கலகம் பண்ணுறாங்க, இவனை யூதர்கள் உள்ளே வந்துட்டாங்க, யூதர் வந்து எல்லா கலகத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு நீதிபதிக்கு கோவம் வந்து நேரம் என்ன பண்ணிட்டாரு, சரி அவர் வந்து சட்டையெல்லாம் கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவங்கள அடித்து உள்ள சிறைச்சாலையில் போடுங்க அப்படின்ட்டாரு. இப்போ இதில் என்னன்னா, இவர் பவுலும் சீலாவும் வந்து ஊழியம் பண்ண தான் வந்தாங்க. அவங்க யாருக்கும் தப்பு பண்ணல, யாருக்கும் பிரச்சனை பண்ணல, யாரும் வம்புக்கும் போல, யார் தும்புக்கும் போல, அவங்க பாட்டு அவங்க வந்து வந்த ஊழியத்தை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பாருங்க, பிசாசு ஏதோ ஒரு பிளான் வச்சுட்டே இருந்திருக்கான். அவன் குறி சொல்கிற ஆவி உள்ள பொண்ணு பொய் சொல்லலை. குறி சொல்கிற ஆவி எப்பவுமே என்ன சொல்லுவான், ஏதாவது தப்பு சொல்லிக்கிட்டு, ஏதாவது யாராவது ஏமாற்றிக்கிட்டு, ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லை, உன் வாழ்க்கையில் இந்த விமோச்சனம் பண்ணு அந்த விமோச்சனம் பண்ணு என்னதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து உண்மையாக தான் சொல்லுது. இந்த குறி சொல்கிற ஆவி வந்து ஒரு தேவனுடைய குமாரன் சொல்லிகிட்டே இருக்கு 3 நாள். ஆனால் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி அவன் அப்படியே பிரச்சனையாக மாறுது. இவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இப்போ அது சும்மா மட்டும் ஜெயிலுக்கு போல, அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அடித்து ஜெயிலில் போகிறாங்க. அந்த காலத்தில் வந்து யூதருக்கு முறைமைப்படி ஒரு ப்ளோ அப்படின்னா 39 அடி அடிப்பாங்க. இது 39 ப்ளோஸ், 40 அடிக்க மாட்டாங்க, 39 அடி அடிப்பாங்க. பட் ஆனால் ரோமருக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. ப்ளோன்னா அவனுக்கு தோன்ற வரைக்கும், அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடிக்கிறது. அப்போ பவுல் சீலா நினச்சிருக்கலாம், என்னடா அது நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், நான் வந்து எந்த பிரச்சனையும் போல, எந்த போராட்டத்துக்கும் போல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பின்னாடி எழுதியிருக்கு, பவுல் வந்து ஒரு ரோமன் சிட்டிசன் அப்படின்னா சாதாரணமாலாம் கிடையாது. ரோமன் சிட்டிசன்னா அந்த டைமில் ஒரு பெரிய அந்தஸ்து. எப்படின்னா ஒருத்தங்க இப்போ ரோமன் சிட்டிசன் வந்து தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, அந்த ரோமன் சிட்டிசனுக்கு தப்பு பண்ணிட்டான்னு அப்படியே சும்மா கண்மூடித்தனமாலாம் வந்து நம்மளுக்கு வந்து தீர்ப்பு வழங்க முடியாது. அவன் என்ன பண்ணணும்னா, ரோமன் சிட்டிசன்னா அவனுக்குன்னு தனியாக ஒரு ரூல் இருக்குது. அவனுக்கு ப்ராப்பராக ஒரு ட்ரையல் இருக்கணும், அவனுக்கு ப்ராப்பராக ஒரு வந்து அந்த என்ன சொல்கிறது, ப்ராப்பராக அவன் வந்து அவனோட நியாயத்தை அவன் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சப்போஸ் அவனுக்கு அந்த நீதியும் நியாயத்தையும் கொடுக்கலன்னா, யார் அவனை தப்பாக போர்ட்ரே பண்ணி, யார் அவனை தப்பாக பேசி உள்ளே அமிச்சாங்களோ அவங்க உடனே மரண தண்டனை தான். அப்போ அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து யாருக்கு இருக்குது? பவுலுக்கு இருக்குது. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாரு பாருங்க, பவுலுக்கு வந்து சொல்லவே இல்லை, நான் ரோமன் சிட்டிசன்யா, நீ எப்படி என் மேலே கை வைக்கலாம், உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது என் மேலே கை வைக்கிறதுக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன்ற சொல்லுன்னு ஒரே வார்த்தை கேட்டிருந்தாருன்னா அங்கே மொத்தமாக மாறி இருக்கும். அவங்க கையே வச்சிருக்க முடியாது, அவங்களால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் பவுல் பாருங்க அந்த டைமில் யோசிக்கவே இல்லை. ஏன்னா மேபி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, வா எதுவும் சொல்லாதப்பா, எதுவும் சொல்லாத, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு பவுல் பாருங்க, அடி வாங்கும்போது சும்மா இருக்கிறாப்புல, அவனுக்கு தூக்கி ஜெயில், இன்னர் மோஸ்ட் ஜெயிலுன்னு போட்டிருக்கு. 24வது அதிகாரம் வாசிங்கன்னா தெரியும். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். மரத்தில் மாட்டி வைத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போனா உள்காவல் அறைன்னா சும்மா அந்த சின்ன சின்ன தப்பு பண்ணுறவங்க தான் வெளிக்காவல் அறை. சின்ன சின்ன தப்பு பண்ணுறவங்க, பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, அந்த மாதிரி ஆள் தான். இந்த ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீரியஸான பிரச்சனை. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா திகார் ஜெயில்னு சொல்லுவோம். திகார் ஜெயிலுன்னு யாருக்குன்னா, இந்த பெரிய பெரிய கொலை பண்ணுறவனுங்க, பெரிய பெரிய ஹைஸ்ட் பண்ணுறவனுங்க, பெரிய பெரிய பிரச்சனை பண்ணுறவங்கலாம் இந்த திகார் ஜெயில்னு சொல்லுவாங்க. அதே போல் பவுலும் சீலாவும் உட்கார்வல் அறையில் வைத்திருக்காங்க. அந்த உட்காவல் அறையில் வச்சுருக்காங்க. கால்கள் கட்டப்பட்டதுங்க பார்த்துருக்கீங்க. ஷுக்ஸ்ன்னு போட்டு ஸ்டாக்ஸ்ன்னு போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் போட்டு. இப்போ
இது உட்காவல் அறை இப்படி தான் இருந்திருக்கு அறை. அந்த டைம்லலாம் வந்து அறை வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி ஜெயிலெலாம் கிடையாது. அது வந்து டஞ்சன் சொல்கிறாங்க. டஞ்சன்னா ஒரு பில்டிங்கோ ஏதோ பூமிக்கு அடியில் அதை வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி கொடுக்கும் அந்த லைனாக மேடு மாதிரி இருக்க பாருங்கள். இது வந்து ஸ்டாக்ஸ்ன்னு என்னென்னா கால்களை கட்டுறதுக்கு. எதுக்கு காலை கட்டணும்? ஏன்னா அந்த மாதிரி திருடர்கள் வந்து தப்பிக்கக்கூடாது. இந்த மாதிரி போராட்டம் பண்ணவனுங்க தப்பிக்கக்கூடாது மட்டும் குறிக்கோள் இல்லை. அது என்னென்னா ஏகப்பட்ட வழியை உண்டாக்குமா. அந்த முன்னாடி ஃபோட்டோ போங்க, அடுத்த ஃபோட்டோ போங்க. அது பாருங்கள், கால் பாருங்கள், கால் கட்டப்பட்டு இது வந்து மரத்தில் காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அது கல்லில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த காலில் கட்டப்பட்டுட்டேன்னா எதுவுமே பண்ண முடியாது. கால் பயங்கர வலிக்கும். இப்போ நானே பவுலாக இருந்தேன்னு வைங்களேன், நான் முதல்ல ஃபஸ்ட்டு அடி வாங்கும் போதே சொல்கிறோம், ஐயோ நான் ரோம சிட்டிசன், மேலே கை வைக்காத, யாரா நீ யாரும் நினச்சி நீ என்ன அப்படின்னு பேச்சிருப்போம். ஆனால் பவுல் பாருங்கள், வாயை மூடிட்டு இருக்காரு. அது இல்லாமல் அடி வானம் வளர்ந்து எடுத்துட்டானுங்க. செம்ம அடி அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிழிச்சு அவனை நிர்வாணப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்துகிறாங்க. பட் ஆனால் எதுவுமே சொல்லலை. அதில் அவன் கால் இந்த மாதிரி கட்டப்பட்டு உட்காந்து பவுலும் சீலாசும் அடி வாங்கிட்டு பாருங்க, பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடி செம்ம அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ 25வது வசனம். இப்போ நம்மளாம் இருந்தால், இப்போ நானாக இருந்தாலே 25வது வருஷத்துல வந்து என் வசனம் வேறு மாதிரி மாறி இருக்கும். நான் ஒரு நம்பி வந்தேன், ஆண்டவரே உங்களை நம்பி வந்து என்னை செருப்பால் அடிக்கிறாங்களே, ஆண்டவரே செம்மட்டி அடிக்கிறாங்க, நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, நான் மாற்றிருப்பேன். ஆனால் பவுல் சொல்கிறாரு, அந்த பவுல் என்ன பண்ணுறாங்க பாருங்க. 25 பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, 25 வருஷத்துல படிக்கும்போது நடு ராத்திரியில தேவனை ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால முடியுமா? ஏசி ஆஃப் பண்ணாலே ஏசி ஆஃப் பண்ணாலே துதி வர மாட்டேங்குது, ஆராதனை வர மாட்டேங்குது. ஃபேனு ஒரு அரை மணி நேரம் கரண்ட்டு போச்சுன்னா முடிஞ்சு. 12 மணிக்கு யாராவும் 12 மணிக்கு அதுவுமா கரண்ட்டை கட் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்களாம் என்னடா நாடு இது, என்ன கன்றாவி இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு வாய்க்கு வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிடும். ஆனால் பாருங்கள், அவ்வளோ அடியும் வாங்கிட்டு அவ்வளோ பிரச்சனையிலையும் இருந்துக்கிட்டு அவன் ஆண்டவரை பாடி துதிச்சிட்டு இருக்கான். அந்த துதி அவனுக்கு மட்டும் பண்ணல, கூட இருக்கிற குற்றவாளிகள் எல்லாமே கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ உண்மையான ஆராதனை, உண்மையான வர்ஷிப்பு உள்ளேருந்து வரணும். வெளியில் இருக்க சூழ்நிலையை பார்த்து இல்லை, வெளியில் இருக்க போராட்டத்தை பார்த்து இல்லை. ஆனால் உள்ள என்ன யோசிக்கிறாங்க? என் தேவன் பெரியவர், அவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று யோசித்து அவங்க பாடி துதிச்சிட்டு இருக்காங்க. நீ என்னதான் பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஆனால் என் ஆண்டவரை மட்டும் நான் துதிக்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி துதிக்கிறாங்க. அந்த பிரிசனர்ஸும் கூட ஜெயிலில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது வாசிங்க 26. சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. வர்ஷிப் பண்ணிருக்கும் போது ஒரு எர்த்குவேக், திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு எர்த்குவேக் அடிக்குது. எர்த்குவேக் அடித்து சாதாரணமாக பில்டிங்லாம் இடிஞ்சு விழணும், எல்லாமே க்ளோஸ் ஆகணும். இந்த எர்த்குவேக் என்னென்னா வித்தியாசமாக இருக்குது. இந்த எர்த்குவேக் என்னென்னா கரெக்டாக அந்த ஜெயில் கதவு மட்டும் திறக்குது, அப்புறம் அவன் காலில் இருக்க கட்டுகள் மட்டும் ஓப்பன் ஆகுது. இது வித்தியாசமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? ஏன்னா நானே அந்த இடத்துல இருந்தேன்னா இது கண்டிப்பாக ஆண்டவர் இந்த செயல் இதாண்டா சான்ஸுன்னு சொல்லிட்டு நான் ஒரேடியோ ஓட்டம் ஓடி இருப்பேன். அங்கேருந்து எதுக்கடா வம்பு, அவன் சும்மாவே நம்மளை அடிக்கிறானுங்க, சும்மாவே நம்மளை பிரச்சனை பண்ணுறானுங்க, இதெல்லாம் நம்மளால் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பியிருப்பேன். ஆனால் இந்த எர்த்குவேக் வந்து தேவனுடைய செயல் தான். அது அல்லேலூயான்னு சொல்லிட்டு நான் கிளம்பியிருப்பேன். ஆனால் பாருங்கள், பவுலும் சீலாவும் போல. பாருங்க 27வது வசனம். சிறைச்சாலைக்காரன் நித்திரையை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். சிறைச்சாலை திறந்து இப்போ இது எதுவுமே எர்த்குவேக் வந்தது, ஓப்பன் ஆனது வந்து இந்த ஜெயிலருக்கு தெரியுது, இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு தெரியுது. வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அந்த டைம்லலாம் சிறைச்சாலை காரன் வந்து எப்படி இருப்பான்னா பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி
ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்குள்ளே தான் அவன் வாசம் பண்ணிகிட்டு இருப்பான். நைட்டு அங்கே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவன் அடுத்த பக்கத்து நினச்சி பாருங்க, இங்கே வந்து அந்த குகை இருக்குது, பக்கத்தில் பில்டிங்கில் அந்த ஜெயிலர் இருக்கான். ஜெயிலரை பார்த்துட்டு இங்கேருந்து பார்க்குறான், கேட்லாம் ஓப்பனாக இருக்குது. கேட்டு ஓப்பனாக இருக்கு பார்த்தோன்னே அவன் நினச்சிருப்பான் போச்சுற. ஏன்னா அந்த டைமில் வந்து பிரிசனரை எஸ்கேப் பண்ண விட்டா இல்லை, இந்த மாதிரி சிறைச்சாலைக்காரர்களை எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவனை கொண்டுருவாங்க. யார் கொண்டுருவாங்க? யார் காரணமோ, யார் காவலுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவனை கொண்டுருவாங்க. யார் காவலாக இருக்கிறாங்களோ அவங்க கொண்டுடுவாங்க. இப்போ பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துச்சு, போச்சுடா என்ன சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து, நான் அவங்ககிட்ட சாவறதோட நானே சாவறது பெட்டர்ன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து குத்த போயிட்டான். குத்த போனோன்னே அவன் பவுல் வந்து கத்துறான், உறக்க சத்தம் விட்டான். 28 சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் சொல்லுங்க, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். அப்போ பாருங்க, இவன் பாடின பாட்டு, பவுலும் சீலாவும் பாடின பாட்டு எல்லா பிரிசனர்ஸையும், எல்லா அந்த தப்பு செஞ்சவங்கள கூட மாற்றிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் இப்போ அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து பவுலு சீலாவை மட்டும் மாற்றலை. துதி ஆராதனை பவுலு சீலாவை மட்டும் மாற்றலை. யாரெல்லாம் மாற்றிச்சு? கூட இருந்த அக்கிரமக்காரங்களையும் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோன்று சொல்கிறான் பவுல். அப்போது ஆண்டவரை நம்ம துதிக்கும் போதோ என்ன பண்ணும் போதோ ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆகுது. அது உங்களுக்கு மட்டும் சேஞ்ச் இல்லை, கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பண்ணுற அந்த ஆராதனையும், நீங்கள் பண்ணுற அந்த ப்ரைஸும், நீங்கள் பண்ணுற அந்த துதியும் வந்து அவங்கள மாற்றுது. அல்லேலூயா. அப்போ 28வது வசனத்தில் வந்து சொல்கிறாங்க, டு நாட் ஹார்ம் யுவர் செல்ஃப் ஃபார் வி ஆர் ஆல் ஹியர் அப்படின்றான். அப்படின்னா அவன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறான், நான் இங்கே தான், நான் மட்டும் இங்கே இருக்கேன்னு சொல்லலை, நான் மட்டும் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பயப்படாதீங்கன்னு சொல்லலை. பட் ஆனால் என்ன சொல்கிறான், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னானே அவன் இதுவும் ஓடி வரான். 29 வாசிங்க. அப்பொழுது தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இதுதான் பாயிண்ட். கடைசியில் இப்போ எதுக்கு வசனம் போது ஏன் ஆண்டவர் வந்து இன்னும் பவுல் சீலாவும் வந்து அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளில வரல, ஏன் அடிக்கும் போது சும்மா இருந்தாங்க, எதுக்கு அவர் சும்மா இருந்தாங்க, எதுக்கு ஒரு அடி வாங்கும் போது வாய மூடிட்டு இருந்தாங்க, எதுக்கு அந்த ரோம சிட்டிசன்ற அந்த பாயிண்ட் அவனை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறான். 29 வருஷம் என்ன சொல்லுது, பவுல் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலும் சீலாவும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரோட எய்ம் எல்லாமே வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலரை வந்து ஆசீர்வதிக்கணும், இந்த ஜெயிலரோட குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும். அப்படியே வாசிங்க 31. அதற்கு அவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில்தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்களுடையவர்கள் அனைவருமே உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். இப்போ பாருங்க 33வது வருஷத்தில் வந்து அவன் வந்து நேராக ரட்சிக்கப்படிப்படி அந்த நேரத்தில் அந்த நைட்லேயே வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறான். அந்த மொத்த குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். அந்த மொத்த குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுட்டு அவன் நேராக என்ன பண்ணிடுறான், அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்றான். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய பந்தியை உண்டாக்குறான். வாசிங்க அதை 34. பின்பு வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமுடனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். பாருங்க, அங்கே பிரச்சனை பண்ணவனுங்க போலீஸ்லாம் உள்ளே போட்ட ஆள், இந்த ரோம பிரஜை, அப்புறம் அந்த இந்த
ஸ்லேவுகளோட ஓனர்ஸ் எல்லாமே யோசிக்கிறாங்க, பவுலும் சீலாவும் உள்ளே போட்டோம், ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க போராட்டத்தில் இருப்பாங்க, இன்னர் மோஸ்ட் ஜெயில் வேறு, அதனால் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இவங்க துதியும் ஆராதனை பண்ணும்போது அவர் ஒரு தனி வழி வச்சுருக்கிறார். எவ்வளோதான் கஷ்டப்பட்டு எங்கேயோ பிரச்சனையில் இருப்பான், போராட்டத்தில் இருப்பான்னு பிசாசு 1008 பிளான் பண்ணலாம். பிசாசு 1008 ஒரு பிளான் போட்டு இவனை இப்படியா வீழ்த்தணும், அவனை அப்படி வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் பவுலும் சீலாவும் பாருங்கள், கடைசியில் ஒரு அழகாக ஒரு போஜனத்தை கொடுத்து நிம்மதியாக ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. 35 வருஷம். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார். ஓகே, இப்போ இவ்வளோ பிரச்சனையில் என்ன நடக்குது, இவ்வளோ போராட்டத்துலேயும் அவங்க வந்து ஜெயிலில் தூங்குவான், ஜெயிலில் இது பண்ணுவான்னு நினச்சாங்க. பட் ஆனால் பவுலுக்கு வந்து ஒரு புதிய இடத்த கொடுத்து ஒரு நல்ல இடத்துல சாப்பாடு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். எந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்கணும், எந்த நேரத்தில் ஆண்டவரோட இருக்கணும், என்ன மாதிரி சூழ்நிலை ஆண்டவரோட துதிச்சு கொண்டே இருக்கணுன்றதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அது. அப்போ நம்ம பிரச்சனை எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துன்னு வைங்க. இப்போ ஏதாவது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது கரெக்டாக யாராவது ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க, உடனே ஒரு வாக்குவாதம் வருது. ஏன் யார் நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன்னு, நான் யாருன்னு தெரியுமா உனக்குன்னு உடனே எடுத்து சொல்கிறோம். பட் பவுல் பாருங்கள், அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, ரோம சிட்டிசன் சொல்ல, எதுவுமே சொல்ல. அவன் பாட்டுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன தேவையோ, ஆண்டவரே நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதன்படி செய்கிறேன், அதன்படி நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு போயிட்டே இருக்கான். அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன டைம்லையும் சும்மா எடுத்தோடனே கோபத்தில் 4 வார்த்தைகளை விடுறது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறது நம்ம இருக்கவே கூடாது. அப்போது என்ன ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம மொத்தத்தையும் ஒப்படைச்சிடணும். ஏதாவது பிரச்சனை வரும் போதும் ஆண்டவர்கிட்ட மொத்தத்தையும் ஒப்படைச்சு, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் போராட்டத்தை பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம போராட்டங்கள் எல்லாம் முதல்ல மாறும். சில டைம் சிச்சுவேஷன் மாறாத மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். சிச்சுவேஷன் எதுவுமே சுத்தமாக சேஞ்ச் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறதையும் அவரோட வர்ஷிப் பண்ணுறதையும் அவர் வந்து விடவே கூடாது. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம பிரச்சனையில் என்ன நம்ம வாழ்க்கையில் போகும்போது என்னென்ன போராட்டங்கள் இருக்கோ அதை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் முன்னால் வைத்து, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நான் என் கையில் எதுவுமே இல்லை, உமக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சி துதிச்சு ஆராய்ச்சிச்சோன்னா நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரநாதா, இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. நீர் பெரியவர், வல்லவர், நேற்று என்றும் மாறாத தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே பவுலும் சீலாவை போல கர்த்தாவே எங்களுக்கு அந்த 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 பேஷன்ஸை கொடுங்கப்பா, அந்த அந்த உங்களை பற்றி அறிஞ்சு கொள்கிற அந்த நாலேஜை கொடுங்கப்பா. ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே நீங்கள் கொடுத்த அந்த கிருபையை கொடுங்கப்பா, நீங்கள் கொடுத்த அந்த பலனை தாருங்கப்பா. எப்படி எனக்கு எதிராக எல்லாமே வந்தாலும் உண்மை ஆராதிக்க நான் விட மாட்டேன்ற சொல்கிற மாதிரி அதாவது அந்த கிருபையை கொடுத்து அவனை வழிநடத்தது பிரகாரம் அதாவது நீங்கள் அதே போல் எங்களை வழிநடத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் உமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை எங்களுக்கு தெரிவுபடுத்துங்க, எல்லாத்தையும் வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல